ஹல்லேலூயா. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the இந்த Lord. மாத வாக்குத்தத்தங்களை வசனங்களை நாம் ஏற்கனவே தியானித்தோம். We meditated the promise of God. நம்மோடு கூட வந்த ஊழியர்கள் எல்லாரும் அதை பற்றி உங்களுக்கு விளக்கங்களை கொடுத்தாங்க. Many servants of God gave the explanation about this promise. தொடர்ந்து நாம் அதை பற்றி நாம் ஆராய்வோம். Continuously let us examine that. வெளிப்படுத்த நீதிமொழிகள் 14 அதிகாரம் 11 வசனம் தான் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். This month's promise which the Lord God has given to us is from the book of Proverbs verses 14:11. துன்மார்க்கனுடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். The house of the wicked will be overthrown, but the tent of the upright will flourish. ரெண்டு கூட்டத்தார் இருக்கிறாங்க. Two group of people are there. ரெண்டு வழிகள் இருக்கிறது. There are two ways. துன்மார்க்கர்கள் இருக்கிறாங்க, செம்மையான நீதிமான்கள் இருக்கிறாங்க. We have wicked people and also upright people. ஒரு பாவி இருக்கிறாங்க, ஒரு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. We have a sinner and a holy man. நல்லவங்க இருக்கிறாங்க, கெட்டவங்க இருக்கிறாங்க. We have good people and bad. நல்ல வழி இருக்குது, தீய வழி இருக்குது. Where we have an evil way and a good way. ஜீவ வழி இருக்குது, மரண வழி இருக்குது. We have a way of life and way of death. சாபமும் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது. We have a curse and a blessing. எல்லாம் ரெண்டு வழியை கர்த்தர் வச்சிருக்கிறார். Lord God has kept two way. ரெண்டு காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். Lord God has kept two things. கர்த்தர் மோசே இடத்துல சொல்றாரு, God said to Moses, ஜீவ வழியும் மரண முடிவும் முன்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். I have set before you the way of life and the way of death. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு உண்டாக வச்சிருக்கிறேன். I have kept before you a blessing and curse. ஆனா நீ ஜீவனை அடையும்படிக்கு ஜீவ வழியில நீ கடந்து வா என்று சொல்லி மோசே இடத்துல சொன்னார். Lord God said to Moses, to possess life, come in the way of life. செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும் என்று சொன்னா, நம்முடைய கூடாரம் என்று சொன்னா ஒன்று உங்களுடைய இருதயம் ஆத்துமா, இன்னொன்று உங்களுடைய சரீரம், நீங்கள் தங்கி இருக்கிறதான இடம். Now that we say the tent of the upright will flourish, a tent means your body, your soul, and also the place where you live. இந்த சரீரமாகிய கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். Now we burden in this body. இந்த சரீரமாகிய கூடாரம் என்ன செய்கிறது? The tent of the body. இந்த கூடாரத்துக்குள் இருக்கிறது என்ன? What is there inside this body? இந்த கூடாரத்துக்குள் இருக்கிறது நம்முடைய ஆவி ஆத்துமா. இந்த கூடாரத்துக்குள் இருக்கிறது. In this tent called body we have our soul and spirit. அப்போ அடுத்து இந்த சரீரமாகிய இந்த கூடாரத்தை பார்க்கிறதா நாம் தங்கி இருக்கிறதான கட்டடங்கள், வேலைகள். Therefore in this body we stay and we live. இந்த கூடாரத்துக்கு மேல கர்த்தருடைய பாதுகாப்பு நிழல் இருக்கிறது. And we live in the tent, the practical tent on which the shadow of the Lord is there. நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாரும் அவர்கள் கூடாரவாசிகளாக வாழ்ந்தார்கள். Now our forefathers Abraham, Isaac and Jacob, they were dwelling in the tents. நீங்கள் எபிரேயர் 11 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, when you read from the book of Hebrews 11, அவர்கள் விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரர்களாகிய ஈசாக்கோடு யாக்கோபோடு கூடாரங்களிலே தங்கியிருந்தார்கள். By faith he dwelt in the land of promise as in a foreign country, dwelling in tents with Isaac and Jacob, the heirs with him of the same promise. இந்த தேசத்தில் அவர்கள் பரதேசிகளை போல சஞ்சரித்தார்கள். Now in this land they were dwelling like strangers or foreigners. அவர்கள் அந்த கூடாரவாசிகளாக இருந்தார்கள். They were dwelling in tents. அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாமையா? They have nothing. எல்லாம் இருந்துச்சு. They had everything. எல்லாம் இருந்தும் even if they had everything. ஆபிரகாமை பற்றி என்ன வாசிக்கிறோம்? What we read about Abraham, எல்லாவற்றையும் விட்டு வந்தான். Abraham left everything and அவனை came. கர்த்தர் சீமானாக வச்சிருந்தார். But God made him a great man. ஈசாக்கு அதுபோலதான். Also Isaac like that. ஈசாக்கு 100க்கு 100 ஆசீர்வாதங்கள். No, Isaac had 100-fold blessing. யாக்கோபு எடுத்துக்கொள்ளுங்க. When you talk about Jacob, அந்த பூமி அவனை தாங்க முடியாத ஆசீர்வாதம். the blessings were the blessings of Jacob which the earth was not able to bear it. பூமி தாங்க கூடாத ஆசீர்வாதம். And the blessings which earth cannot bear it. இந்த பூமியில எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும், even if there are so much of blessing in the earth, அவங்க எண்ணமெல்லாம் என்னவா இருந்துச்சு? what was their mind? நாங்க ஒரு பரதேசிகள். We are all strangers. நாங்கள் ஒரு அரதேசிகள், பரதேசிகள் என்று சொல்லி நாலாகம புத்தகத்துல தாவீது சொல்றார். எங்க பிதாக்கள் அப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கற. In the book of Chronicles, and David said we are strangers and we are foreigners. அந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான காலங்கள்ல, the days where they were living, நாங்கள் என்ன செய்கிறோம்? அரதேசிகளும் பரதேசிகளும். பாருங்க 1 நாளாகமம் 29 அதிகாரம் 15 வசனத்துல சொல்லி. First Chronicles 29:15 he says we are aliens and pilgrims. இந்த ஒரு இடத்துல தான் நாங்கள் அரதேசிகள்னு சொல்லி எழுதி இருக்கு பைபிள்ல. And it is the one place where it is written as aliens. அவர்களுக்கு எல்லாம் இருந்த வேலையிலும், even if they had everything. இன்றைக்கு
கிறிஸ்தவ உலகத்துல தேவன் ஒண்ணுமில்லாத நேரத்துல அவங்கள ஆசீர்வதிச்சு பெருக வச்சிடுறாரு. In the Christian world, when people have nothing, God blesses them and God multiplies them. நல்ல வசதி வந்தவொடனே When they have so much of prosperity, தாழ்வை மறந்துடுறாங்க. they do not remember their இந்த lowliness. உலகத்துல என்னதான் வசதிகள் இருந்தாலும் In this world, whatever the riches you may have, ஒரு நாள் இதெல்லாம் விட்டுட்டு போக போறோம். one day we are going to leave all these things and we are going to go up. கனடால இருக்கும்போது அங்க உள்ளவங்க இடத்துல நான் பேசி கொண்டிருக்கும் போது, When I was in Canada, when I was talking to people of எங்களோட Canada, நீங்க உங்கள மாதிரி ஊழியக்காரங்க தான் இங்க வேணும் பாஸ்டர் they அப்படின்னு. said, Pastor, the workers or the servants of God like you is required here in Canada. எனக்கு அங்க இருந்து ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை தான். I also have a great desire to be there and serve and do ministry. ஏன்னா அங்கங்க ஊழியங்கள் ஏற்படுத்தணும். Because we have to create ministry. சபைகளை ஸ்தாபிக்கணும். We have to establish அந்த churches. பகுதியில ஊழியர்கள் எழும்பணும். And we have to raise up அந்த people to service ஊழியங்களை அவங்க God. கையில ஒப்பு கொடுக்கணும். And we have to submit the ministry to their இதுதான் hands. என் மனதுல ஓடிக்கொண்டே இருந்துச்சு. This was running in my mind. இங்க போன் பண்ணி அக்கா கிட்ட சொன்னா அக்கா கிட்ட அந்த வேலையே ஆகாது, இங்க வரணும் அப்படின்ட்டாங்க அவங்க. When I was talking to sister, the sister said, no, you have to come back here. இங்க உள்ளவங்க இருந்தா எதுக்காக கண்டிப்பா நான் சொன்ன கண்டிப்பா நான் இங்க தான் வந்து ஆகணும். Surely I know that I also know that I have to return back here. ஏன்னா குறிப்பிட்ட காலம் தான் அந்த தேசம் என்ன அங்க அனுமதிக்கும். Because the foreign country will permit only for a particular period. நான் 5 வருஷம் விசா இருந்தாலும் 6 மாசத்துல எனக்கு திரும்பி நான் இங்க வரணும். இந்த தேசத்துல வந்துட்டு என்ட்ரி பண்ணிட்டு தான் போனாங்க. Even if உயிர் போயிட்டு வெளியே வருது அந்த மாதிரி. Even if I have 5 years visa, I'll have to come back return in 6 months for registering me. இதே போல தான் என்ன கண்டிப்பா நான் அந்த தேசத்தை விட்டு வெளியில வரணும் கண்டிப்பா. Because surely I'll have to come out of that nation. அந்த தேசம் என்ன வைத்துக் கொள்ளாது. That nation will not keep me permanently. அந்த உரிமை வாங்க வேண்டுமானால் இந்த தேசம் எனக்கு இல்ல அப்படிங்கறத வந்தாதான் அந்த இடத்துல நான் உரிமை பாராட்ட முடியும். When I have to take the citizenship of that country, I have to say that I do not belong to this country. அவங்க என்னோட எல்லா பாஸ்போர்ட்ட வாங்கிரு, இந்தியன் பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கிடுவாங்க. They will take all my Indian passport. நீ இந்தியன் அல்ல. They'll say you're not an Indian citizen. நீ ஒரு கனடியன் எழுதி கொடுத்துருவாங்க. They'll write and give you are a Canadian. முத்திரை போட்டுருவாங்க. அப்போ they'll seal it. அப்ப அந்த தேசத்துல தான் நான் இருக்க முடியும். And only then I'll have to live in that nation permanently. அப்போ இது போல like this, நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும், even if we are living in this world, இந்த தேசம் நம்முடையது அல்ல. now this nation, this world is for not ours. How many of you say so? இந்த தேசம் நம்முடையது அல்ல. Now this earth or this world is not of us. வரப்போகிறதை நாடிக்கொண்டிருக்கிறோம். Therefore we are depending on the nation which to come. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்குது. Our citizenship is in heaven. எவ்வளவுதான் வாழ்ந்து எவ்வளவுதான் சொத்துக்களை சேர்த்து வச்சாலும், whatever we earn riches, பணங்களை பொருட்களை சேர்த்து வச்சாலும், we gather materials and money, ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போக தான் போறோம். one day we are going to leave everything and we are going to fly up. ஒருத்தர் என்னோட ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருந்தாரு. Somebody was arguing with me. பாஸ்டர் நான் பரலோகத்துக்கு போனேன். Pastor, I went to heaven. என் மனைவி கூட்டிட்டு போனேன். I took my wife. என் மனைவி நிறைய நகை போட்டுட்டு தான் வந்திருந்தா. My wife came with so much of jewels. நகையோட நான் பரலோகத்துல இருந்த என் மனைவியை நான் பார்த்தேன். I saw my wife with jewels in heaven. பரவாயில்லை, ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு. I smiled at him. I said it's good. பரவாயில்லையே. ஏன்னா என்ன பார்த்த உடனே பெந்தேகோஸ்தக்காரர் இவரு. Because he was a Pentecost. நகைக்கு எதிரிகள் அப்படின்னு நினைச்சிட்டு. He thought that no, அலோவ் பண்ண மாட்டாங்க, இவர் எதிரி. He thought that we are enemies to jewels and gold. ரொம்ப சந்தோஷம். I said it's good. சிரிச்சிட்டே இருந்தேன். I was smiling at him. என்ன சிரிக்கிறீங்க அப்படினாரு. Yes, why are you smiling? பரவாயில்லை, இப்படி ஒரு சொப்பனம் நல்ல சொப்பனம் தான். I said it's a good dream. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா, but when you say so, கல்றைக்கே உன் மனைவிக்கு பொண்டாட்டி நகை போட்டு அனுப்ப மாட்டாங்களே, வீட்ல கலட்டி விட்டுருவாங்களே. Even to the burial ground, even when they bury you, கல்லறைக்கு கூட not allowed. even the jewels will be taken there. அது மட்டும் இல்ல, அங்க போயிட்டு சப்போஸ் தெரியாம இது எனக்கு மனைவிக்கு பிடிச்சமானதுன்னு வச்சு ஒருவேளை புதைச்சிருந்தாங்க. Even if they bury with something stating that this my wife likes it, ராத்திரியோட ராத்திரியா தோண்டி ஏன்னா இப்ப 1 லட்சம் ரூபாய் போகுது, பக்கத்துல வந்துருச்சு பார்டர்ல. now in the midnight someone will dig it and cut it and take it. கல்லறைக்கே விட மாட்டேங்கறாங்க. because it's nearing 1 lakh now. ஐயா பரலோகத்துக்கு விடுவாங்களா ஐயா? so even for the burial ground they are not allowing. ஏதாவது பாயிண்ட் வச்சிருப்பீங்க அடுத்து. you would have bought all this. ஒன்னு சொல்லிட்டா ஏதாவது அதுக்கு விளக்கங்களை வச்சு அப்படியே மட்டிருங்க அப்படினாங்க. இல்ல நாங்க உண்மையை தான் சொல்றோம். I said no, I'm telling the fact. எதுக்காக சொல்ல வரேன்னா, why we are telling, ஒரு நாள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு போக போறோம்.
போறோம். One day we are going to leave everything down and go. நம்முடைய இடம் பரலோகம் தான். For us, ஒரு ஹalleluya சொல்லுங்களே. shout hallelujah. அத தான் நாடிக்கொண்டே இருக்கிறோம். And we depend on இந்த it. பூமியில் இருக்கும் பொழுதெல்லாம் Until we are in the என்ன earth, செய்யணும்? பணத்தை ஒரு நாள் விட்டுட்டு போக போறேன். I'm going to leave ஐயோ, money. இந்த பூமியில் இருக்கிற சமயத்துல சிலருக்கு பெரிய போராட்டம். And until we are in the earth, we strive so much. உண்மையா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. They don't desire to be faithful. கசப்பு வைக்க கூடாது. We should not have விரோதம் bitterness. வைக்க கூடாது. We should not have enmity. பகை இருக்க கூடாது. They should not be ஒருத்தருக்கு ஒருத்தர் hatredness. பொறாமைப்படக்கூடாது. Envy between one another. பெருமையா நடக்க கூடாது. We should not walk with pride. மற்றவங்களை குற்றம் பேசக்கூடாது. We should not accuse others. இதெல்லாம் சுத்தமா இருக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. They do not want to be holy. இவங்களுடைய இதெல்லாம் என்ன செய்யணும்? So what is that? அவங்க நோக்கத்துல அவங்க நடக்கணும். They have to walk in their own intentions and அவங்க ways. வழியில தான் அவங்க போகணும், சுய வழி. They walk into their own ways. அதான் வேதத்துல சொல்லி இருக்க மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி இருக்குது. As the scripture says, there is a way which seems good to man. அந்த வழி என்ன வழி? So what is that way? அந்த வழி மரண வழி. That is the way of death. அதான் நீதிமொழிகள் 16:25 நீங்க வாசிக்கிறீங்க. That's what you read in Proverbs 16:25. பல வழிகள் இருக்குது. There are many ways. செம்மையான வழி இருக்கு. அதான் செம்மையா, அதாவது மரண வழி. There's a way of death. செம்மையான வழி, மரண வழி. There's a way of death, way of good. அந்த மரண வழிங்கிறது என்ன? சுயமான வழி இருக்குதுங்க. Way of death means your own way, your self way. சிலர் தங்களுடைய சுய வழியில நடக்கிறாங்க, ஏவாளை போல. Like Eve, some walk in their own self way. இயேசு சொன்னாரே விசாலமான வழியில நடக்கிறாங்க. Jesus said they walk in the wide way. இஸ்ரவேலுக்கு ராஜா, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா இல்ல, அவன் தாண்டா வழியில நடந்துக்கிட்டு போனானாம். அது போல Israelites had no king, then everyone started to walk in his own way. மாறுபாடான வழியில நடக்கிறாங்க. They walk in a crooked way. பின்வாங்குக்கு போற வழியில நடக்கிறாங்க. They walk in this setback, backsliding way. வழியில நடக்கிறாங்க. They walk in the wicked way. சில பாவிகளுடைய வழியில நடக்கிறாங்க. They walk in, some walk in the way of sinners. கோணலான வழியில நடக்கிறாங்க. Some walk in the crooked way. சோம்பேறியின் வழியில் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. There's a way of a lazy. ஆனா கர்த்தர் என்ன தேர்ந்தெடுத்து இருக்கிறது? ஒரு நல்ல வழியில தான் கர்த்தர் என்ன நடக்கும்படியாக என்ன தேர்ந்தெடுத்து இருக்கிறார். Lord God has chosen me to lead me in the right way. இந்த செம்மையானவர்கள் என்ன செய்யறாங்க? Now what does upright do? தேவனை துதிக்கிறாங்க. They praise God. துதி செய்வது செம்மையானவர்களுக்கு It's good for the upright to praise God. ஒன்னு செம்மையானவர்கள் தேவனை நன்றாக துதிக்கிறாங்க. One upright will praise God well. இன்னொன்று Second, 140 சங்கீதம் 13 வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, when you read Psalms 140 verses 13, அந்த செம்மையானவர்களுடைய வேலை என்னன்னா, so what is the work of the upright? அவர்கள் தேவ சமூகத்தில் வாழ்றாங்க. The upright shall dwell in your presence. நீதிமான்கள் உம்முடைய நாமத்தை துதிப்பார்கள். Surely the righteous shall give thanks to your name. செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள். The upright shall dwell in your presence. செம்மையானவனை பார்த்திரு. You look at the upright. அந்த மனுஷனுடைய முடிவு, His end சமாதானம், is in peace. உண்மையா வாழுகிற, You live faithfully. நேர்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற, The life of just. உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும்? How their end of the life will be? ஒரு பெரிய சமாதானமா இருக்கும். It will be of great peace. அதனால நாங்க இவங்க எங்க வாசமா இருக்கிறாங்க? Where they are dwelling. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சுத்த இருதயத்தை காத்து கொண்டிருப்பீர்களானால், In your life, if you preserve a clean heart, நீங்க எங்க வாசமா இருப்பீங்க? where you will be dwelling? அவருடைய சமூகத்தில் வாசமா இருப்பீங்க. You will be dwelling in His presence. அதான் வாசிக்கிறோம், செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம். That's what we read. The upright shall dwell in your presence. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க. Look at your neighbor sitting and say, செம்மையானவர்கள் the upright shall அவருடைய சமூகத்தில் வாசமா dwell in your presence. அப்போ அவருடைய சமூகத்துல வாசமா இருக்கணும். So you have to dwell in His presence. அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது? So how is His presence? சமூகம் பரிபூரண ஆனந்தம். No, His presence is perfect joy. அந்த சமூகம் நித்திய பேர் இன்பத்தை கொடுக்குது. It gives an everlasting gladness. ஆகையால அவருடைய சமூகத்தை விட்டு நீ விலக கூடாது. Therefore you should not depart from His presence. அவரும் உன்னை தள்ளிர கூடாது. One, He should not also cast நீ you out. அவருடைய சமூகத்தை விட்டு போயிர கூடாது. Also you should not depart from His presence. ரெண்டு காரியம். Two things. ஒன்னு, அவருடைய சமூகத்தை விட்டு நீ தள்ளப்படுகிறது இருக்குது. One, He casting you out from His presence. சவுலை கர்த்தர் தள்ளிட்டார். Now the Lord God rejected Saul. ஆனா அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான். He was still sitting there. சர்ச்சில தான் உட்கார்ந்து He இருக்கிறான். was still sitting in the church. அங்க ராஜாவா தான் உட்கார்ந்து He was இருக்கிறான். still a king sitting ஆனா there. கர்த்தர் சொல்லிட்டாரு, But the Lord said, நான் தள்ளின சவுலுக்காக நீ மனஸ்தாபப்படாத. do not
repent and grieve for Saul whom I rejected? ஏன்னா தேவனுடைய வழியை விட்டு விலகிட்டான், அதான் காரணம். Because he departed from the way of the Lord. ஒவ்வொரு நேரமும் ரொம்ப பயத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டியது இருக்குது. And every time and every minute we have to live with great fear. தேவ சமூகத்துக்கு வந்தீங்கன்னா தேவ சமூகத்தை கனம் பண்ணுங்க. When you come to the presence of God, honor the presence of God. ஊழியத்திற்கு வந்தீங்கன்னா ஊழியங்களை கனம் பண்ணுங்க. When you come to the ministry, honor the ministry. எதற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறேன்? Why do I come and sit in the presence of God? என் தேவனோடு சேர்ந்து வாழும்படியாக. To be united with my God and to live with God. ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்ள முடியாது. To bring have a fellowship between me and my God. எல்லாத்தையும் நான் ஒதுக்கிட்டேன். I set apart everything else. உலகத்தில் உள்ள வாழ்க்கை எல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். I don't want the life of the world. மனுஷனோடு பேசுறதை ஒதுக்கிட்டேன். I have set apart speaking to men. சம்பாதிக்கிறதை ஒதுக்கிட்டேன். I set apart earning money. பூமியில் உள்ள எல்லா தீய சுபாவத்தை ஒதுக்கிட்டேன். I set apart all the evil habits and எல்லா characteristics. பழக்கவழக்கத்தையும் மாத்திட்டேன். I've changed all my habits and நான் அவரோடு practices. கூட பேசணும்னு விரும்புறேன். I want to talk to him. எனக்கு அவருக்கு ஒரு ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். I desire to have a fellowship between me and him. பூமியில அவரை தவிர எனக்கு விருப்பம் இல்ல. In the earth other than him I don't have any other பரலோகத்தில் desire. உம்மை தவிர எனக்கு யாருண்டு? Also in heaven whom do I have? உம்மை தவிர எனக்கு யாரும் இல்ல. Whom do I have other than you? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல. Also in the earth I do not have any other desire. என்னுடைய விருப்பம் யாரா இருக்கிறாங்க? Who is my desire? என்னுடைய விருப்பம் என்ன? What is my desire? நல்ல ஒரு இடத்தோட இடம் வாங்கணும். I have to buy land over land. வீட்டோட வீட்டை கட்டணும். I have to build house or house. இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலை போகணும். I have to move from this job to another job. பணத்தோட பணத்தை சேர்த்து I வைக்கணும். have to multiply money or money. சிலர் சோறு கூட சாப்பிட மாட்டாங்க. And some don't even eat food. சோறு கூட ஒழுங்கா பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்க. They don't even give right food to children. சாப்பாடு கூட வீடுகள்ல இருக்காது. In the house they will not even have காசு food. இருக்கும். They'll have money. ஐயோ காசு காலி ஆயிருமே. Money will be spent. எங்க போற இத கொண்டுட்டு போய்? Where are you going to take this money? எங்க அன்னைக்கு கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிடு. And whatever God has given to you, praise God and eat it. கடைசில இந்த காசு எல்லாம் சேர்த்து வச்சு கடைசில எங்கயாவது ஒரு மருத்துவமனை ஹாஸ்பிடல்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. They gather all the money and finally they give it to the hospitals. இல்லாத கள்ளர்களும் கொள்ளையர்களும் உள்ள வந்து திருடிட்டு போயிடுவாங்க. Or else thieves and robbers will come and steal it. அதனால பூமியில ஒண்ணையும் சேர்த்து வைக்காதீங்கன்னு சொன்னார். That's why he said do not gather these in the earth. சீட்டு போட்டு சேர்த்து வைப்பா கடைசில சீட்டுக்காரன் அடிச்சிட்டு போயிடுவான் அதுல. Now they gather money going to the fund and now he will steal it and go. பேங்க் கூட கேரண்டி கொடுக்கல அப்படிதானே? Even bank will not give guarantee. வண்டியில போகும்போது பேசிக்கிட்டு வந்தா பேங்க் கூட ஒன்னு சூரிட்டி உங்களுக்கு கொடுக்கல. Even bank doesn't give guarantee of all the money what you have. அதுல கீழே எழுதி இருப்பாங்க அங்க புக்லயே போட்டுருக்கும். It will be written down. 2 lakhs the maximum. It is the maximum 2 lakhs. அப்படிதானே? அதான் 2 லட்சத்துக்கு மேல கிடையாது. After 2 lakhs they don't give guarantee. திருத்தன் ஒருவேளை போயிரும். திடீர்னு இன்னைக்கு ராத்திரியே சொன்னாலும் சொல்லிடுவாங்க. Even suddenly they may say 2000 நோட்டுக்கு சொன்ன மாதிரி. like the 2000 currency they said. ஏன்னா திடீர்னு நைட் அம்மா ஐயா ஆர்டர் போட்டாரு மோடி. Like Modi gave the demonetization. இந்தியாவுல கடனை தீக்கணும். To clear the debt of India. அதிகமா 2 லட்சத்துக்கு மேல இருக்குறதெல்லாம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணேன்னா டக்குன்னு கொடுத்துரும். எல்லா கவர்மெண்ட் எல்லாம் போயிடும். Government will take the money more than 2 lakhs whatever you have it may be done. பயமா இருக்கா? அப்படின்னா எடுத்து செங்கல் போட்டு வேலையை முடிச்சிருக்கேன் எல்லாரும் சேர்ந்து. சோத்ரம். Give it to the Chengalpet work. சோத்திர சார் இப்போ யோசிக்கிறாங்க அப்படி போயிருமான்ட்டு எல்லாம் நகை எல்லாத்தையும் எடுத்துருவாங்க பேங்க்ல. நீ ஒருவேளை ஒருவேளை லோன் வாங்கியிருந்தானா பரவாயில்ல, நான் வாங்கி காசு செலவு பண்ணா அதுல போயிருச்சுன்னு பரவாயில்ல, லாக்கர்ல இருக்கிறதெல்லாம் போயிருங்க. The money which is in your locker will all be taken. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. You have to be careful. சோத்திரம். Praise be to God. நம்ம ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. God is warning. மோடி ஐயா மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கதா தெரியல அது. I don't know whether it is running in the mind of Modi. கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறத வச்சு சோத்திரம் பண்ணி therefore whatever God has given to you and loving God, praising தேவனுடைய ராஜ்யத்தை நேசித்து loving the ministry, loving the kingdom of எங்க சேர்த்து வைங்க. where you gather your treasure. சொல்லுங்களே சொல்லுங்க. where you gather your treasure. பரலோகத்துல சேர்த்து வைங்க. gather it in heaven. நேத்து நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொல்ல மறந்துட்டேன். நேத்து ஏசியால உள்ள ஒரு பிலீவர் தான் எங்களோட வந்தார். ஏசியா சபையில உள்ள பாஸ்டர் சாம் சுந்தர சபையில உள்ள a believer who came along with us. Edwin அவர் தான் வந்தார் எங்க கூட. who came with us, ACA believer who belongs to Pastor Sam Sundar எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் கத்து கொடுத்தார். Pastor Sam Sundar has taught us a good lesson. அந்த பாடம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பரவாயில்ல, எந்த பரிசுத்தவான் நான் அறிந்த பரிசுத்தவான்கள் ஒண்ணா எனக்கு கற்றுக் கொடுக்கல. The saints
whom I know, they did not taught us this lesson. உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வந்ததோ, Whatever you have, money you have, அந்த வருமானத்துல 10% and the tenth, the tithe which you take, உங்க செலவு கணக்குல சேர்க்காதீங்க. you should not add it in your expenses 10,000 account. காசு காணி உங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா, If you earn 10,000 salary, செலவுல 1000 தசமபாகம் எழுதி வைக்காத. do not take it. The tithe cannot be taken into the 1000 account of ரூபாயில expenses. 9,000 தான் என்னுடைய சம்பளம், நீ அது வந்து உன்னுடைய சேவிங்ல போகுது அப்படின்னு. You count that now and say that 9,000 is your salary and 1,000 you have to say it is in saving. Correct. இவர் சாட்சி கேட்டுக்கிட்டு இருந்தார். He was telling. உங்களுடைய சேவிங்ல அந்த பைசா போயிருது, பரலோகத்தில் உள்ள சேவிங்ல போயிருது. The 1,000 rupees is going into the saving of heavenly kingdom. 10,000 rupees இல்ல 1,000 rupees அங்க உள்ளது, என்னதான் 9,000 தான் எனக்கு உள்ளது. 9,000 is my salary, actual salary. 1,000 rupees goes to the 1 saving. lakh எனக்கு salaryனா, If I have 1 lakh salary, எனக்கு என்னுடைய salary 90,000 தான் நீ சொல்லணும். you have to say my salary is only 90,000. ஏன்னா அது அதோட 10,000 rupees அது வந்து அங்க உள்ள பரலோக கவனக்குரிய சேவிங்ல போயிருச்சாங்க. Now 10,000 goes to the heavenly kingdom saving. பாஸ்டர் சாம் சுந்தரம் எங்களுக்கு அந்த பாடம் கத்து கொடுத்தார் அப்படினா. He said Pastor Sam Sundaram taught us that அதனால lesson. பாஸ்டர் ஜெயக்குமார் உங்களுக்கு அந்த பாடத்தை கத்து கொடுக்கிறேன். Therefore Pastor Jaykumar is teaching you that lesson. Hallelujah. நல்லா சொல்லுங்களே. Shout hallelujah. அதனால இது நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கத்து கொடுக்கணும். You have to teach this your children. பிள்ளைகளுக்கு அந்த பழக்கத்தை உண்டாக்கி கொடுக்கணும். You have to train your children also. சில வீடுகளில் பிள்ளைகளுக்கு கூட பெற்றோர் பிள்ளைகளுக்கு கொடுத்து செய்ய வைக்கிறாங்க அந்த காரியம். And some houses you see parents make the children to give. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய சந்ததி ஜெனரேஷனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். Therefore the Lord God honors the generations then. அவங்களை கர்த்தர் அதிகமாக கனம் பண்ணுகிறார். Therefore Lord honors them much. பரலோகம் அவங்களை கனம் பண்ணுது. Because heaven honors them. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்யும்போது பிதா அவனை கனம் பண்ணுவார்னு சொல்லி இருக்கிறார். It says someone who serves me or ministers to me, Father will honor him. நிமித்தமா செய்கிற காரியங்கள். Because it's done for the thing of the ministry. அவர்கள் எதற்காக செலவு பண்றாங்க? Why do they spend? தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமைக்காக அது உபயோகமாக்கப்படுகிறது. It is used for the glory of the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு உதவியா இருக்கிறது. It is helping for to build up the kingdom of God. கனடால உள்ள ஸ்ரீலங்கா இந்தியர்களுக்கு, ஸ்ரீலங்கால உள்ள தமிழர்களுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். I thank and praise God for the Canadian Sri Lankans, those who live there. என்ன ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வீடுகளில் அவங்களுடைய சொந்த ஊழியக்காரர்களை போல ஏற்றுக்கொண்டாங்க. Because they all accepted me as their own servant of God, as their own pastor. அங்குள்ள ஊழியக்காரர்கள் எங்கட விசுவாசிகள் எங்க கூப்பிடுறாங்க அங்க போங்க பாஸ்டர், டைம் இருந்துச்சு நான் சொல்றேன். Also the servant of God of that church said, Pastor, wherever our believers taking you, please go there. இங்க கன்வென்ஷன் வர்ற ஊழியக்காரங்களை யாரும் நீங்க கண்டுக்கிட மாட்டீங்க. And you who are the servants of God come here for convention, you do not bother them, you do not mind on them. அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யனால உங்களால முடியாது. You cannot help them. ஆனால் அவங்க எனக்கு அதிகமான உதவிகளை செய்தாங்க. But they helped me so much. அவங்க பரிபூரணத்தில் இல்ல. They are not in the fullness. அவங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில. Even in their shortcomings. பாருங்க 83 வயசு ஐயா, 80 வயசு ஐயா வேலைக்கு போறாருன்னா பாருங்களேன். See the brother who is 83 is still going to job. அயல்நாடுனா ஏதோ பணம் குமிஞ்சி கிடக்குது, அப்படியே அயல்நாட்டுல இருந்து காசு வந்துருது, அப்படியே எல்லாம் பண்ணிடுறாங்கங்கிறதுல அங்க போய் அங்க கஷ்டப்படுறத போய் பார்க்கணும் நீங்க. Generally we think foreign country they have so much of money, it's not. People go and work hard there. பிள்ளைகள் 18 வயசுலயே அவங்க வேலை செய்ய போயிரணும் அவங்க. Now the children in the 18 they have to go for work. 23 24 வயசுல அவங்க தனியா வேலை பார்த்து அவங்க ஒரு வீடு வாங்கிட்டு தான் திருமணம் செய்யணும் அவங்க. 24 they have to work and they have to buy their own house and only they should get married. பைபிள்ல சொன்ன மாதிரி தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு செஞ்சிருக்கணும். வீட்டுல கல்யாணம் முடிச்ச பிறகு அப்பா அம்மா கூட நீ இருக்க முடியாது, வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க அங்க. As in scriptures say that you have to depart after you're married, you have to be united with your wife. அதுக்கு முன்னாடி அங்க லிவிங் டுகெதர் இருப்பாங்க, தனியா வீட பார்த்து உட்கார்ந்து எல்லாம் செட் ஆகுமான்னு பாத்துருவாங்க அங்க. And before that they set the house and they live together to understand if they can live along with each other. அதுக்கு பிறகுதான் என்ன வருமா பின்னாடி அவங்களுடைய குடும்பத்துக்குரிய காரியங்கள் அவங்க திருமண வாழ்க்கைக்கு பின்பு போய் இருப்பாங்க. And after that only they get married. நல்ல ஒரு சிஸ்டம் தான். It's a system. வேதத்தில் உள்ள சில காரியங்கள் அங்க இருக்கிறது நான் கண்டுகொண்டேன். I saw certain things written in the scripture is there. அப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்கள்ல therefore when we live, நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்த கூடாது. our conscience should not accuse us. அறிகிற வேத வசனத்துக்குரிய குற்றம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட கூடாது. And the word of God which we know, it should not accuse us too. ஐயோ இந்த வசனத்தின்படி நான் குற்றவாளியா இருக்கிறேன். As per this word of God I've been accused. அப்ப அந்த வசனத்தின்படி நீ சுத்தமாக்கப்படும்போது, when you are cleansed or set right as per the word of God, தேவனோடு வாசம் பண்ணுவதை அதிகமாக விரும்புவீங்க.
And you will desire to dwell with God then. தேவ சமூகம் என்று சொன்னா என்ன? So what is the presence of God? தேவ சமூகம் என்று சொன்னால் What is the presence of God? ஆண்டவர் ஒரு இடத்துல இருந்தா எப்படி இருப்போம்? If God is there, how we will be? ஒண்ணும் இல்ல. Nothing. உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நான் இங்க இருக்கிறேன்னு வெச்சுக்கங்க. As an example, as I am here. எல்லாம் இங்க பாருங்க அப்படி இருக்காங்க பாருங்க. See this boy sitting here. சாம் பாருங்க அப்படி அமைதியா இருக்கிறான். See Sam is so quiet. அதனால விளையாடுறான். பாறேன். பார்த்துட்டு தான் இருக்கல. அப்படி அமைதியா இருக்காங்க பாருங்க. See they are all quiet. இந்த பக்கத்துல பாருங்க எல்லாம் அமைதியா இருக்காங்க பாருங்க. This side they are all quiet. எப்படின்னா ஐயா இருக்காரு. Because pastor is here. அதனால அப்படி அமைதியா இருக்கணும். They'll be quiet. இன்னும் பேச கூடாது. They should not speak. பாஸ்டர் வந்திருக்காங்க. Pastors come. இந்த வாரம் இருப்பேன்னு சொல்லி இருக்காங்க. They told this week he'll be here. சொல்லி கூட்டத்துக்கு வந்தவங்க இருக்காங்க இங்க. They said they would have told to their children and brought them. இந்த வாரம் கூட்டத்துக்கு வராம கட் அடிச்சவங்க எனக்கு தெரியும் அது. I know those who cut all this week did not come to church. டூர் போனவங்க தெரியும். I know those who have gone tour. ஏனா இல்ல. No. அப்ப இருக்கறாங்கன்னு தெரிஞ்சா when they say pastor is there, நாங்க இருக்கறேன்னு தெரிஞ்சா எங்க சகோதரிமார்கள் எல்லாரும் பிரதர்ஸ் எல்லாரும் கரெக்ட்டா ஜெபத்துக்கு வந்துருவாங்க. when my sisters and pastor brothers they know that I am here, they'll come to pray rightly. அப்ப அந்த சூழ்நிலையில in that situation ஒரு குறிப்பிட்ட என்னுடைய சமூகம் நான் இருக்கறேன்னு தெரிஞ்சு எல்லாம் ஒழுங்கா இருக்கறாங்க. because they know that I am there, because my presence makes everything right and correct. தேவ சமூகம் சொன்னா when we say presence of God, கூட இருக்கறாரு. the Lord is with us. என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து ஆராய்றாரு. the God examines my thoughts far from போகும் வழியெல்லாம் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. he knows all my ways where I go. என் நாவுல சொல் பிறக்காததற்கு முன்பதாகவே அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார், அறிஞ்சிருக்கிறாரு. he knows even before I utter a word, he knows my words. தேவ சமூகம்னா நீ உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஆவியில இருந்து குதிக்கிறது அது மட்டும் நீங்க நினைக்காதீங்க. no, the presence of God doesn't only mean you kneel down, bow down and be filled in spirit and pray. நான் போகும்போது நடக்கும்போது பிரயாணம் பண்ணும்போது வேலை செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தோடே நான் எல்லாவற்றையும் செய்கிறேன். wherever I go, I journey, I work and eat, wherever I go, whatever I do it with his presence only. அது இல்லாம நான் போயிர கூடாது. it should not be without that. ஒரு காரியத்தை நான் செய்து கொண்டிருந்தாலும் சரி, when I do certain things, ஒரு ஆளோட நான் பேசி கொண்டிருந்தாலும் சரி, when I commune with someone, ஒரு காரியங்களுக்கு விரோதமான செயல்களில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, when I am doing something evil against something, அவருடைய ஆவிக்கு மறைவா ஒண்ணும் செய்ய முடியாது. against his spirit I can do nothing. நான் பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கே அவருடைய கரம் இருக்குதே. even if I go to Hades and lay the bed, his hand is there. அவருடைய சமூகத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. the life to live with his presence always. ஆமென் சொல்றவங்க ஒரு ஹalleluya சொல்லுங்க. those who say amen shout hallelujah. சமூகத்தோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை. a life living always with his presence. எங்க அப்பா இருக்கும்போது அப்படியே வீடு காப்சிப்புன்னு இருக்கும். when my father is there, my house will be silent in a house. ஆனா இல்லன்னு வெச்சுக்காங்க. but when he is not there, அடி தாங்க நடக்கும். there will be fight and quarrel. அங்க அம்மா கத்திக்கிட்டே இருப்பாங்க அம்மா. a mother will be scolding. அப்பா வரட்டும் சொல்றேன். she will say let father come. அப்பா வீட்டுக்கு வரும்போது பெல் அடிப்பாங்க, சைக்கிள்ல கினி பெல் வரும், பெல் அடிப்பார். my father when he comes he'll ring this cycle bell. வீட்டுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க அந்த பக்கம். because many will be sitting there. அப்ப அவங்க ஒதுங்கிடுவாங்க. பெல் அடிக்கிற சவுண்ட் வந்த உடனே when there is a டிபாட் அங்க ஓடி இங்க ஓடி புக்க தூக்கிட்டு அப்படி விரிச்சிடுவோம். when the cycle bell is rang, we go run here, take the book and sit down. படிச்சிட்டு தான் இருக்கோம். we are studying only. தெரியும். we know. பாருங்க எங்க அம்மா சிரிப்பாங்க. பாரு பசங்களை பாருங்க, உங்க சத்தத்தை கேட்ட உடனே யா உட்கார்ந்துட்டாங்க யா படிக்க. my mother will say see they heard your noise and they are all sitting to study. என்ன கேப்பா மாமா இன்னைக்கு அப்பா பைபிள் ஸ்டடி போலையா அப்படினு கேப்பா. next we will ask mummy did அவர் பைபிள் ஸ்டடி போயிட்டாருன்னா அடுத்து பைபிளை மூடி வச்சிருவாங்க, பக்கா மூடி வச்சிருவாங்க. did father not gone to Bible study? பைபிள் ஸ்டடி again முடிச்சிட்டு வரும்போது after they comes returns from Bible study 350 அதாவது 35வது பக்கம்னா அப்பவும் எனக்கு அறிவு கிடையாது, அப்பவும் 35வது பக்கத்திலே இருக்கும். 35th page again still it will be 35th page when he returns back. அந்த சொல்லுவாரு. நான் போகும்போது பைபிள் ஸ்டடி போகும்போது 35வது பக்கத்துல தான் இந்த இப்பவும் அதுக்கு பிறகு ஐயோயோன்னு பக்கத்தை திருப்பி வைப்போம், அதுக்கு பிறகு பக்கத்தை திருப்பி வச்சிரு 4 பக்கத்தை படிக்கிறது இல்ல. so he says படிக்காதனால தான் இந்த நிலவரம். when I went 35th page we were reading again, when I returned still 35 and afterwards we turned the page. கிருபை தூக்கிருச்சு. ஒரு ஹalleluya சொல்லுங்க. Jesus lifted us up. நல்லா சொல்லுங்களே. shout hallelujah. கிருபை ஒன்னு இருக்குதுங்க, நம்புங்கங்க. believe that there is a grace. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஒன்னு இருக்கு. தேவ சமூகத்துக்கு ஒதுங்கி வைக்கல. there is a fear of God. We did not depart from the presence of God. ஆரம்ப நாட்கள கர்த்தரை தேடணும். the beginning days we sought the God. ஓகே எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டாச்சு. we set apart everything else. ஆண்டவர் எனக்கு போதும். we said Lord is enough for me. பூமியில் அவரை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல. in this earth other than him I don't have any other desire. ஊழியத்தில் என்ன விரும்புற? what do you desire in the ministry? என்ன விரும்புற இந்த உலகத்துல? what do you desire in this world? இயேசு எனக்கு போதும். my Jesus is enough to me. இயேசு எனக்கு போதும். Jesus is enough to me. இந்த உலகத்துல நல்ல வாழ விருப்பம் இல்லையா? do you not have desire to live in the world? கல்யாணம் முடிக்க விருப்பம் இல்லையா? do you not have desire to get married? உலகத்தை பார்த்து
மற்ற மனுஷரை போல வாழ விருப்பம் Do you இல்லையா? not desire to live like other men? ஏசு எனக்கு போதும். Jesus is enough to me. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. இன்றைக்கு அப்படி வந்ததுனால தான் எவ்வளவு கஷ்டங்கள் வந்துச்சு, Like this we came, so many எவ்வளவு difficulties நெருக்கங்கள் came, வந்துச்சு. so many sufferings. பாளையங்கோட்டையில் உள்ள பாஸ்டர் சாம் ஒரு தடவை எனக்கு போன் பண்றாரு. Palayam Kotte Pastor Sam called me once. தம்பி விட மாட்டாங்க, They will not leave you. இப்படி ஊழியம் செய்த விட மாட்டாங்க. They will not allow you to do ஒருத்தர் ministry like கதை this. கட்டுவாங்க. They will come and build up stories. தேவையில்லாதத பேசுவாங்க. They will talk unnecessary things. வாயில போட்டு மென்னுகிட்டே பப்புளுகா மாதிரி மென்னுகிட்டே கிடப்பாங்க காலமெல்லாம். They'll keep chewing you like a bubble gum all the days of their அதனால life. தான் தம்பி நான் அப்படி மாறிட்டேன். That's why I become like that. ஆனா சவைக்கிறது சவைக்கட்டுனே விட்டுருங்கனே அப்படி. He said let them chew whatever they want to chew. இன்னைக்கு கனடா தேசத்துல மற்ற தேசங்கள்ல வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா அன்றைக்குள்ள விசுவாசத்தையும் பிரதிஷ்டையும் உண்மையை பாதுகாத்து கொண்டதை கர்த்தர் கனப்படுத்தினார். Because now they are calling in foreign countries those days this consecrations and holiness we preserve, they are calling us today the faith. மனுஷர் இப்படி சொல்றாங்களே, Man says so. மனுஷர் அப்படி சொல்றாங்களே, Man say like that. ஐயோ இப்படி நாம இருக்க முடியாது. We cannot live like வழியை this. விட்டு விலகி மாறி போனால் If you depart from his way, அந்த அவருடைய கூடாரம் his tent அழியும், shall be overthrown. அவருடைய கூடாரம் செழிக்காது. It shall not flourish. இருக்கலாம் அப்படியே, It can be like that. வளர்ச்சி இருக்காது. There will be no growth. உன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வரணுமா? Do you want growth in your life? விசுவாசத்துல வளரணுமா? If you want to grow in faith, உண்மையில வளரணுமா? if you want to grow in faithfulness, சபையின் ஐக்கியத்தில் உறுதியா நில்லுங்க. be firm in the fellowship of church. எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு சபையின் ஐக்கியம்? Why you need this kind of fellowship of church? சுத்திகரிப்பு கூட்டங்கள், Why sanctification? உபவாச ஜெபங்கள், Why fasting prayers? கண்டிப்பு ஏன்? Why rebuking? எதுக்கு அது நல்லத்த சீலெல்லாம் பிதுக்கி எடுக்கறாங்க? Why they press the pus and bring it out? தாழ்த்த வேண்டிய நேரத்துல தாழ்த்துறாங்க, They humble whenever they are supposed கொட்ட to be வேண்டிய humble. நேரத்துல கொட்டுறாங்க, They knock you when they are supposed to be தூக்குற knocked. நேரத்துல தூக்குறாங்க. They lift you up when you are supposed to be lifted ஐயோ up. என்னால முடியாது போனவங்க பாரு எத்தனை பேர் உண்டு There are so சபையை many விட்டு. people, they said no, I cannot survive in this அந்த church. There நாட்கள are many- கனடால நான் ஜெபிச்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் அதான் பேசிட்டே இருந்தார் சில காரியங்கள். certain things where I was there in Canada praying, God spoke to me certain என்னுடைய things. ஆரம்ப நாட்கள் ஏசிபிஎம் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த ஆரம்ப நாட்கள் உள்ள ஃபீலிங் எனக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. அது And I still have the feeling when the feeling the days of தனியா இருந்து ஊழியம் செய்த நாட்கள், the day when I was alone doing the ministry. பல the beginning I இடங்களுக்கு போய் started ஜெபிச்ச ACP. நாட்கள், Many places I went and prayed. தெருக்கல்ல போய் நின்னு ஊழியம் செய்த நாட்கள். The place where I went on the streets and அந்த did வீட்டுல ministry. உள்ள அம்மாவும் போயிட்டாங்க, நானே சமைச்சு அங்க கொடுத்தேன். I only cooked when I was there and குழம்பு gave it to வச்சேன், them. பிரியாணி செஞ்சேன், வேற என்ன நிறைய ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சேன். I prepared fish curry, biryani. எல்லாமே பண்றது. I did that. எங்க போனாலும் அது நமக்கு ஒரு வரம், நம்ம பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். அது Wherever I go, that's a சோத்திரம். gift that follows me. ஆகையினால அது ஒரு நல்ல தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம், It's a good experience of being with God. சந்தோஷமான அனுபவம். Experience of great சில joy. தனிமை என்று சொல்லும்போது அதுல ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. Some people when they say loneliness, துவைக்கிறதும் they feel so bad. அங்க அயன் பண்றதும் Washing and காய ironing. போடுற எல்லா காரியங்களும் நம்ம தான் அந்த காரியங்களை செய்யணும். Drying ரூம் clothes க்ளீன் is all பண்றது I எல்லா already did. காரியங்களும் எதற்காக? Why? இதெல்லாம் எதற்காக? Why all this? ஒரு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த நிலவரங்களின் படி நம்ம வாழ்ந்து கொண்டு போகணும். அதுல Because when we come into the house of God, we have to live accordingly. ஜெபிச்சு கொண்டிருக்கும்போது நான் பார்த்தேன், When I was praying, I saw இந்த சபையில ஐக்கியமா இருந்து those being in fellowship with the சபை church. பிடிக்காம போனவங்க எல்லாம் மைண்ட்ல யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். I was remembering or bringing people, those who went out of the church. They போன said, I did நிலவரம் not மாதிரி like தான் this church. இருந்தாங்க, ஒருத்தரும் வளரல. நீங்களே யோசிச்சு பாருங்க. Just- கர்த்தர் என் கூட பேசுனது உண்மையா பொய்யா நீங்களே You கண்டுபிடிங்க. only rethink that and just reconsider that. God spoke to me. You will analyze whether it's fact or அவங்க not. அந்த நிலவரத்திலே தான் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆனவங்கள நான் சொல்றேன். I can say there's so many years they left the church. They're still in the same state. பல நிந்தைகளை சகிச்சுக்கிட்டு இருந்தவங்க, Those who gone through சபையில் உள்ள reproach, பல போராட்டங்களை சகிச்சவங்க, those who gone through sufferings in the பல church, நெருக்கங்களில் மத்தியிலும் in the midst of many compulsions, கர்த்தர் கொடுத்த சத்தியத்துக்காக உறுதியாய் நின்னவங்க, those who stood for this truth. இன்றைக்கு கர்த்தர் அவங்களை படிப்படியா வளர வச்சுக்கிறாங்க. God has grown up them. அப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Those who say yes, I'm growing up. Shout amen. நம்ம எல்லாம் நீங்கள் எல்லாரும் அதுக்கு சாட்சிகளா You இருக்கீங்க. are all of great witness to that. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். Lord God is blessing the children, தலைமுறைகளை blessing ஆசீர்வதிக்கிறார். their generations. கர்த்தர் ஒரு நாள் சபையை விட்டு விலகி போகல. God did not depart from the church. கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடவில்லை. God did not forsake us. செம்மையானவருடைய கூடாரம் ஆசீர்வதிக்க செழித்திருக்கிறது. The upright, the tent of the upright will flourish. அவர்கள் அவருடைய சமூகம் தான் கெதின்னு கிடக்கிறாங்க. Because they say only His presence is what is required. சந்நிதி
சந்நிதியில வாழ்ந்து இருக்கிறாங்க. They dwell in his presence. அதனால்தான் தாவீது 51 சங்கீதத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்ன தயவுசெய்து தள்ளிராதீங்க அப்படின்னு ஜெபம் பண்றார். 11 வசனத்துல in Psalms 51:11 David says, Lord my God, do not cast me out of your presence. 139 சங்கீதத்தில் தாவீது சொல்றான், உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கப்பா ஓடுவேன், எங்கேயுமே போட முடியாது அப்படிங்கிறான். He says, no, where shall I go out from your presence? Psalms 139:7. நீங்க என்னோடு கூட வரணும். You have to come with me. நீங்க என்னோடு கூட வரணும். You have to come with me. அதுதான் மோசேயுடைய விருப்பம் என்ன? So what was the desire of Moses? தாவீதுடைய விருப்பம் என்ன விரும்பறான்? What David desires? 42 சங்கீதத்தில் தாவீதுடைய விருப்பம் என்னவா இருந்துச்சு? In Psalms 42, what was the desire of David? 42 சங்கீதம் 2 வசனத்தை பாருங்களேன். See Psalms 42:2. தாவீதின் விருப்பம் என்ன? What is the desire of என் David? ஆத்துமா ஜீவனுள்ள என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. My soul thirsts for God, for the living God. எப்பொழுது அவர் சந்நிதியில வந்து நிப்பேன், அவனுடைய ஏக்கமல்ல அதுதான். He is groaning and his sighing is, when shall I come and appear before God? எப்ப அவருடைய சந்நிதியில வந்து நிப்பேன், When shall I come and appear before God? என் ஆத்துமா, My soul, சொல்லுங்க, என் ஆத்துமா, say my soul, ஜீவனுள்ள தேவன் மேலே thirsts for God, the living God. தாகமா இருக்குது. It thirsts. தாகமா இருக்கிறவன் என்ன செய்வான்? He who thirsts, what he will do? நேரா தாகம் தீர்க்கக்கூடிய இடத்துக்கு ஓடி போவோம். He'll run to the place to quench his thirst. அப்ப என் ஆத்துமா, Therefore my soul ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்குது. thirsts for the living God. நான் எப்போ தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? When shall I come and appear before God? அப்போ தேவன் மேல தாகமா இருக்கும்போது, Therefore when we are thirsty for God, ஏக்கமல்ல என்னவா இருக்கும்? so what is our sighing? எப்ப நான் காலையில எழும்பி ஜெபம் பண்ணுவேன்? When shall I wake up and go to prayer? எப்ப நான் ராத்திரி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன்? When I will pray? எப்ப ஜெபிக்க Night. டைம் கிடைக்கும்? When I will get time to pray? நான் எப்போ பைபிள் ஸ்டடிக்கு போவேன்? When I will go for Bible study? எப்ப உபவாச ஜெபத்துக்கு போவேன்? When I will go for fasting எப்ப prayer? இந்த கன்வென்ஷன் நடக்கும்? When there will be conventions? எப்ப போய் கர்த்தருடைய வீட்ல போய் பாடுபடுவேன்? Yeah, when I go and suffer in the house of the Lord? ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் மேல தாகமா இருக்குது. Because my soul thirsts of God, the living God. என் விருப்பம் இல்லாததா இருக்குது. And all is that my desire. ஒன்றையே நாடுறேன். Only one thing I desire. ஒரே ஒரு விருப்பம் தான். Only one desire. ஒரே ஒரு விருப்பம். Only one desire. தாவீது அதான் சொல்றான். That's what David says. ஒன்றையே நாடுவேன், விரும்புறேன். I desire one thing. ஒன்றையே நாடுவேன். One thing I decide. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்கிறேன். One thing I desired. அதையே நாடுறேன். One thing I've desired of the Lord, that will கேட்டதெல்லாம் I என்ன seek. கேட்டான்? So what did he ask for? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். I have to see the glory of the Lord. அவருடைய ஆலயத்தில் இருக்கணும். I have to dwell in his temple. அவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யணும். I have to inquire in his temple. என்ன ஆராய்ச்சி செய்யணும்? So what inquiring? சொல்லுங்க, என்ன ஆராய்ச்சி So செய்யணும்? what inquiry? போன வாரம் கட்டின இந்த சாலையை தானே இப்பவும் கட்டுறீங்க. So what if the last week's saree, are you wearing the same saree? நீ இந்த சுடிதார ஒரு மாசமா போட்டுக்கிட்டு இருக்கிறீ ஆராதனைக்கு வரும்போதெல்லாம் வருதா? You're wearing this இது chudidar ஆராய்ச்சி. for 1 month, same chudidar. That is what is you are inquiring. அக்கா நம்ம புது கம்மல் போட்டிருக்கிறீங்க, இதுதானா? Sister, you're wearing New Year. சாலினி அங்கங்க பார்க்காத, உன்னை நீ நல்லா இங்க கேளு. சத்திரம். You're wearing New Year studs. அவன் உடனே ஒருத்தரா கேட்கறதுங்க. They ask this. அந்தால அங்க உட்கார்ந்திருந்தாலும் முன்னாடி உட்கார்ந்திருந்தா பின்னாடி உட்கார்ந்திருந்தாலும் இந்த வாரம் எதுக்கு முன்னாடி உட்கார்ந்துச்சு ஆராய்ச்சி. They inquire. Someone was sitting back. Why is coming? அவருக்கு தேவன் மேல ஒரு நேசம் வந்திருக்கும், உள்ள வந்திருப்பாரு. அதெல்லாம் வந்துச்சு, நீங்க இல்லன்னு சொல்லாதீங்க. Because இதெல்லாம் சபைக்குள்ள வந்து என் காதுக்கு வந்துச்சு, அதான் சொல்றேன். all this you speak in church, it's coming to my ears. முன்னாடி உட்கார்ந்திருக்கிறாரு. Why? இப்போது ஓரமா உட்கார்ந்திருக்கிறவர் இன்னைக்கு நடுவுல உட்கார்ந்திருக்கிறாரு. Who was sitting that side is sitting in the center. பக்கத்துல யார் இருக்கறா? Who is sitting next? பக்கத்துல யார் இருந்தா நான் கவனிக்கலையே. Who is sitting இல்ல next? இல்ல இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு சொல்றேன். போன்ல அடுத்த லைன் வர்றேன். Next let me check and come. அடுத்து வர்றேன். Let me check in phone and come. இதுதான் ஆராய்ச்சி. That's what you inquire. உங்க வீட்டுக்கு வந்தாரு, என்ன பேசனாங்க? He came to your house. What did he speak? அக்கா வந்தாங்களாமே இப்ப விசிட்டிங், ஐயா போனவர்னே. And the sister came to your house. எல்லா வீட்டுக்கு போனாங்களா, இங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? So she's gone to their house. Did they come to your house? அப்ப என்ன சொல்றாங்க, என்ன பேசனா, என்ன சாப்பிட்டாங்க? What they ate? ஏன்னா அடுத்தது வந்தாங்கன்னா அதெல்லாம் செய்றாங்களான்னு பார்க்கணும் இங்க. So what they ஆராய்ச்சி. Because they have to inquire all சாப்பிடலனா this. குடிக்கலனா அங்க தான் குடிப்பாங்க, இங்க சாப்பிட மாட்டாங்க. ஐயோ பா. They eat there only, they drink there only, they'll not eat அதனால here. ஏதாவது ப்ரோகிராம் மட்டும் நான் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். கூப்பிட்டா மட்டும் போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு. To avoid all these problems, கூப்பிடுங்க வந்துடுறேன். when you invite me only then I will come to your house. Hallelujah, That's what I'm doing. Shout hallelujah. ஆனா அப்படி யோசிக்கிறீங்க, திடீர்னு ஏவுதல்லையும் வந்துருவேன். If you ask, எந்த நேரம் தெரியாது. அப்போ and I don't know when suddenly I'll come. பிளேட் பறக்கிற நேரமா இருக்கலாம். It can be a time when I fly. அப்படியே பேச பல பாஷைகள் வருமே. Many tongues will come. பல பாஷை, இந்த பாஷை இல்ல, அந்நிய பாஷை இல்ல, வேற விதமான நாவுகள்.
different tongues, வரும், அப்பதான் filthy வரும். tongues when you speak. அதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். You have to be very careful. நம்மளை கர்த்தர் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறார். Lord God is watching you. நான் என்னுடைய விருப்பம் எல்லாம் என்னவா இருக்குது? So what is all my ஜீவனுள்ள desire? தேவன் மேலே வாஞ்சியா இருக்குது. My soul thirsts for the அவர் living மேலே God. தாகமா இருக்குது. I thirst for him. நான் எப்போ போய் நிற்பேன்? When will I go and appear? அப்ப நான் எப்போ போய் வேத வசனத்தை கேட்பேன்? When will I go and hear the word of God? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமா இருக்கிறவன், ஆராய்ந்து கொண்டிருக்கிறவன், அவன் தான் பாக்கியவான். The man who meditates the word of God day and night inquires is a blessed man. ஜீவனுள்ள நாளெல்லாம் All the days of his life கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருக்கிறதே நாடுறேன். I desire to dwell in the temple of the Lord. அப்ப என்ன அர்த்தம்? So what does it mean? அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்திருங்கன்னு சொல்லல. It doesn't mean that you leave everything and come sit here only. ஜீவனுள்ள நாளெல்லாம் All the days of my life தேவனோடு வாழுகிற வாழ்க்கை இருக்கணும் உனக்கு. you should have a life to be with God ஜீவனுள்ள always. நாளெல்லாம் All the days of your life அவருடைய சமூகத்தோடு நீ வாழணும். you have to live with his நீ presence வண்டியில always. வாகனத்தை ஓட்டிக்கொண்டு போகும்போதாலும் When சரி, you drive vehicle, நீ வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, when you work, வேலை துணி துவைச்சு கொண்டிருந்தாலும் when சரி. you wash your clothes. ஒரு அக்கா சொல்லுவாங்க, எனக்கு ஜெஸ்ஸி அக்கான்னு ஒரு அக்கா இருந்தாங்க, பெரிய அக்கா. We had elder கோயம்புத்தூர் sister. elder sister. We had elder sister at Coimbatore, நீ Jessie. She துணி said, துவைச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டே ஜெபம் பண்ணு, துவைடா. when you wash clothes, keep ஆண்டவரே, praying. இந்த அழுக்கு போக்குறதுக்கு நான் என்னெல்லாம் செய்யறேன்? Oh Lord, what all I'm doing to take this நல்ல filth out. பவுடரை போடுறேன். I put the powder. தண்ணியை கொதிக்க வைக்கிறேன். I boil the water. பவுடரை போடுறேன். Put the powder அதை detergent. முக்கி கொஞ்ச நேரம் வைக்கிறேன். I do this. திரும்ப தண்ணியை தெளிச்சு அடிக்கிறேன். Again I sprinkle the water. I இது hit போல it. ஆண்டவரே, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, Lord, I submit myself to the இது word of God. போல நீர் என்னை துவைக்கும் போது Lord, when you wash me like this, வெண்மையாவே I'll become நான் white. வெண்மையாவே I'll become white. நீர் என்னை துவைக்கும் போது When you wash me, சொல்லுங்க, கழுவும் போது தான் பாடுவீங்க, வெண்மை துவைக்கும் போதுன்னு சொல்ல மாட்டீங்கன்னா. நீர் என்னை கழுவும் போது, When you wash me, துவைக்கும் போது நான் வெண்மையா மாறிடுவேன். I'll become white. ஆண்டவரே, இந்த வேலை செய்யும் போது Lord, when I work, இந்த அரிசி எப்படி ஆகாரமா மாறுது ஆண்டவரே, how the rice is எப்படி becoming ருசியா food, மாறுது ஆண்டவரே, how it's become tasty. இது போல நான் செய்ய என் ஜீவியத்தை அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றுங்க. like this make my life tasty to others. ஆண்டவரே, ஒவ்வொரு வாகனத்துல போகும்போதும், When I go and வீடுகள் vehicle, இருக்கும் போதும், being in the house, உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போதும், everything you do, உன்னுடைய நினைவு என்ன செய்யணும்? all your thoughts, your உன்னுடைய mind, ஆவி ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே இருக்கணும். your spirit has to inquire it. பாஸ்டர் எங்கூட என்னை காரை கூட்டிட்டு வந்தார் வீட்டுல இருந்து, Pastor, கனடால. Canada pastor who கார்ல drive, வந்துகிட்டே இருந்தார். we were coming in the car, சில காரியங்களை சொல்லிக்கிட்டு இருந்தார். so he was talking certain சொல்லி things. இருக்கும்போது எனக்கு பயங்கர ஒரு மாதிரி முகமெல்லாம் மாறிடுச்சு. I changed, my face changed. எனக்கு என்ன பண்ணாலும் கொஞ்சம் அப்படி சேஞ்ச் பண்ணி அப்படி சிரிச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பாங்களே சிலர், சிரிச்சுக்கிட்டு அப்படியே சமாளிக்க எனக்கு தெரியாது. My face got changed. I do not அந்த சிரிப்பை பார்க்கணும். smile and adjust like அப்பா, that. இத்தனையா உள்ள வச்சுட்டு இந்த ஒரு சிரிப்பு எப்படிடா வந்துச்சு? So all they keep it inside and still they smile. ஏன்னா முகம் மாறிடுச்சு அப்படி. My face got changed because of the some behavior. வண்டிக்கிட்டே என்ன பாஸ்டர் இப்படி முகம் மாறிடுச்சு? He asked, இல்ல பாஸ்டர், எனக்கு அந்த கூட்டம் எடுக்க போகணும், வசனத்தை நான் மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு இருக்கேன், தயவு செய்து அந்த அவங்கள பத்தி இவங்கள பத்தி எல்லாம் குறை சொல்லாதீங்க என்கிட்ட, இது எனக்கு பிடிக்காது. அதுதான் என் முகம் மாறிடுச்சு அப்படின்னு. I said, do not talk bad about them. My face got changed. பக்கத்துல I have to prepare for the தயவு செய்து meeting. அந்த காரியங்களை பேசாதீங்க. Please do not talk to me. ஒரு காரியங்களுக்கு ஊழியக்காரங்க ஒரு இடத்துக்கு போறோம், We are going for ஒரு some காரியங்களை prayer. மனதுல தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். We are meditating certain அதை things. எப்படி சொல்றீங்க, இது எப்படி சொல்றீங்க, How are you telling அந்த that? ஊழியக்காரர் செஞ்ச சரியா, இவர் செஞ்ச சரியா, That servant of God, what எப்படி he did is இப்படி right, வாழ்ந்து wrong. கொண்டு நீங்க ஊழியம் செய்றீங்க? How are you doing ministry, all these things? அப்படி வாழ்ந்ததால உங்க ஊழியத்துல ஏதாவது வளர்ச்சி வருதா? If you do so, how do you get growth in உங்க your இடத்துல ministry? வந்து நான் கூட்ட ஒரு ஜெபம் நடத்தினேன், I came to a place 3 பேருக்கு மேல இல்ல, அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நான். only 3 people are there. உன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? What do you have to do? நீ தேவனோடு நடக்கணும். You have to walk with God. பிரியம் இல்லாததை நீ வாயை விட்டு விலக்கிரணும். You have to take away things which is unpleasing from your mouth. அதுல பாவம், That's sin. அதுதான் கெட்டது. பேயால கெட்ட சொல்றாங்களா, பேயால கெட்டவனை காட்டிலும் வாயால கெட்டவன் தான் அழிஞ்சவன் தான் It ஜாஸ்தி. said there are so many people those who have perished because of their own mouth. ஆகையினால மாறிக்கிட்டே இருங்க. Therefore you have to change. என் வாய்க்கு கடிவாளம் போடுறேன்னு சொல்லுங்க. You have to say, you have to bridle your mouth. தேவ சமூகத்தை காத்துக்கொள்ளுங்க. Keep the presence of God. தேவனோடு வாழ விரும்புங்க. Desire to live with God. கர்த்தர் மோசேயிடத்துல ஒரு நாள் சொல்றார். God said to Moses, யாத்ரா 33ஆம் அதிகாரத்துல, Exodus 33, மோசே, Moses, உனக்கு முன்னாடி ஒரு தூதனை அனுப்புற, போ. I will send an angel before you, go. கர்த்தர் வர மாட்டாரா? No, he did not allow. அவர் இல்லாத பயணமா? Is the journey without the Lord? நான் வந்தா He said, if I come, அவங்க பண்ற கூத்துக்கு for all this thing what they do, சாகடிச்சிடுவேன், I'll kill them. வனாந்தரத்துல புதைச்சிடுவேன். I will bury them in the wilderness. வணங்கா கழுத்துள்ள ஜனங்க அவங்க, They are all stiff-necked people. கீழ்ப்படியாத ஜனங்க, People of அதனால disobedience. நான் இருக்க அவங்களோட நான் வர மாட்டேன்ட்டார் The ஆண்டவர். Lord God said, I will not go அவங்கள with கூட்டிட்டு வர them. மாட்டேன், அவங்களோட நான் வர I will மாட்டேன்ட்டார். not come with them. உடனே அவருக்கு எல்லாரும் அழுகுறாங்க.
தங்க நகையெல்லாம் கலத்த போடாம அப்படி 4 வசனத்துல வாசி 33:4 சொல்லி 33:4. அவங்க தங்க ஆபரணங்கள் கூட போடலையா. When the people heard this bad news, அத்தனைகளும் கூட இல்லனா நாங்க என்ன பண்றது? no one put his ornaments. எல்லாம் அப்படியே உட்கார்ந்து இருக்காங்க. Everyone was sitting down. மோசே சொல்லிட்டான். Moses said, போகலன்னா நீங்க எங்க கூட வரலனா இங்கே நாங்க இருக்கிறோம். he said, if you are not going to come with us, so we will stay here, we will not go. சொல்லுங்க, டூர் போகும்போது எப்படி போனீங்க? How you go to tour? எப்படி பீச்சுக்கு? ஐயா ஃபாஸ்டர் ஐயா வரல பிள்ளைகளுக்கு Pastor has not come. சோத்ரம். Praise the Lord. சோத்ரம். சிலர் அப்படி துக்கமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. Some show as if they are sad. நீங்க இல்லாம போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு பாஸ்டர். Pastor, it's so difficult for us. You are not coming with us. பாருங்க எல்லா வாய்வால உள்ளமெல்லாம் சந்தோஷம், உள்ளமெல்லாம் பொங்குதையா. Inside all full of joy. சோத்ரம். எல்லாம் பார்த்தேன். அதை வந்து பார்த்து அந்த வீடியோ அந்த இதை பார்த்து அந்த பஸ்ஸில் போட்டுட்டு வந்த சந்தோஷம் பசங்களுக்குள்ளெல்லாம் என்ன ஜாலி. I saw the video with they were playing they were doing in the bus. அந்த வீடியோல வந்துச்சு என்ன சந்தோஷம். So much of joy. சோத்ரம். அது என்னமோ ஒரு பாட்டுலாம் ஓடிச்சேல என்ன ஹார்ட் அட்டாக் வராது, பிபி பிரஷர் யாராவது சொல்லி பாட்டல் பாடி பாருங்க எல்லாம் அழகா சந்தோஷம். இல்ல அறந்தான் யாருக்கு பாஸ்டர் டேய் வேண்டாம். Pastor is there. No, it's not. சோத்ரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆனா அங்க சொன்னா மோசே கிட்ட கேட்டா அவர் வந்தாதான் நாங்க வருவோம். No, Moses said, no, unless you come. பாப்பா அவர் தூதன் வர்றாங்க. Angel came. அதனால இப்படி சொல்லிட்டாரு. இனி அவர் இல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு நினைக்காதீங்க. போங்க, உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் சொன்னதை நான் சொல்றேன். I'm telling you what the Lord God has said. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. அல்லாஹ் சொல்லுங்களே. Hallelujah. கர்த்தர் சொல்லிட்டாரு இல்ல. Lord God said no. மோசே சொல்றா இல்ல. Moses said no. நீ எங்களோட வரட்டும். You have to come with us. கர்த்தர் சொல்றாரு வா. ஏன்? Why? நாங்கள் விசேஷிக்கப்பட்டவர்களா மாறணும். Because சமூகம்தான். Because we have to change நீ special. எங்களோட இருந்தா தானே. It is possible when your presence is எங்களோட கூட there. வருகிறதுனால தான் உங்க கிருபை எங்களுக்கு கிடைச்சது. When you come with us, we get your grace. நன்மை கிடைச்சது. We receive goodness. பூமியில் உள்ள ஜனங்கள் மத்தியில நாங்க உயர்ந்திருக்கிறது அறிய முடியும். Only then we will know that we will be exalted before the people of the earth. விசேஷமானவங்களா தெரியும். We will be special. உங்களை பார்க்கும்போது விசேஷமா தெரியும். When they look us, will be special. விசுவாசத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். When they see your faith, it should be special. உன்னுடைய பார்க்கும்போது ஆச்சரியமா It will be இருக்கும். surprising them. They look at your உன்னுடைய faith. பிரதிஷ்டையை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். When others will be surprised looking at your consecration. உனக்குள்ள இருக்கிற ஜெப ஜீவியத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா It will be இருக்கும். surprising when they look at your prayer life. உங்களுடைய ஒப்பு கொடுத்தல் எல்லாத்தையும் பார்க்கும்போது மற்றவங்களுக்கு ஆச்சரியமா It will be when you submit the submission, it will be surprising. அவரோடு கூட இருக்கும்போது மற்றவர்களுக்கு முன்பாக நீ ஆச்சரியமாக அற்புதமாக நீ மாத்திரமல்ல உன் பிள்ளைகள் அப்படி இருப்பாங்கன்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுது. When you will be with God in God's presence, you will be surprising. Not only you, all your children will be before men. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து That's why Jesus Christ, அவருடைய சீஷர்களை வரவழைச்சு he called his disciples. அவர்களை தம்மோடு கூட இருக்க முதலாவது பழக்கினார். He made them to be with him. நீ அவருடைய சமூகத்தை முதலாவது இருக்க நீ பழகு. First you train to be in his presence. ஆராதனைக்கு ஒழுங்கா வந்து பழகுங்க. You come, train yourself to come in service. நாள் எவ்வளவு சமீபமா இருக்குதோ whatever days are near, அவ்வளவு கூடி வாங்க. come closer. ஜெபங்களா, with prayer, கன்வென்ஷன்களா, conventions, கூட்டங்களா, meetings. வீட்ல சமயம் இருக்குதா? and it's a meeting. ஆண்டவர் ஏவறாரா? If God is nudging you, அந்த have இடத்தை time. விட்டு நீ எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீ போயிரு. Immediately run to the presence of God. அந்த இடத்துல வைத்து உனக்கு ஒரு வார்த்தையை தரணும்னு கர்த்தர் காத்திருப்பார். And God will wait to give a word to you. அந்த இடத்துல வைத்து ஒரு நன்மையை கர்த்தர் உனக்கு தர வைத்திருப்பார். God will have kept a goodness for you there. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இரு ஜீவனுள்ள நாளெல்லாம். All the days of my life. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதை நாடுவேன். I desire to dwell in the temple of the அப்படி Lord. தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது When you come to God's presence like that, ஜீவனுள்ள நாளெல்லாம் all the days of your life, நன்மை கிருபை உன்னை தொடர்ந்துகிட்டே இருக்கும். goodness and mercy shall follow all the நன்மை days. கிருபை உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். Goodness and mercy shall follow all the days of your life. மகிமைப்படுத்தினவர் He who glorified you, மகிமைப்படுத்துவார். he'll glorify more. மகிமைப்படுத்தினேன் இன்னும் மகிமைப்படுத்துவேன். I'll glorified him and further glorify him. இருக்கிறதை காட்டிலும் Compared to now what you have, தேவனோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்குது. the life to be with God, ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. it's the life of blessing. செம்மையானவர்கள் சமாதானம் உள்ளதான ஒரு வாழ்க்கையில போறாங்க. And upright shall go in the life of peace. 2025 துவக்கத்தை காட்டிலும் முடிவு செழிப்பா இருக்கணும் உங்க வாழ்க்கை. The beginning of 2025 end shall be flourishing in your life. கடந்த ஜெப வாழ்க்கை இப்ப நல்லா இருக்குது. My prayer life is so good now. விழுந்து கடந்த என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்ப நல்லா இருக்குது. Compared to past, my spiritual life is good விழுந்து now. கடந்த என்னுடைய உண்மை பரிசுத்தம் இப்ப நல்லா செழிப்பா இருக்குது. My fallen down life is my faithfulness, my holiness is ஆசீர்வாதம் இல்லாம இருந்தேன். good. Before I had no blessing. இப்ப ஆசீர்வாதமா இருக்கிறேன். I am blessed now. 2025 வருஷத்தின் முடிவில நிறைய பேர் அதை பற்றி சொல்ல போறீங்க. 2025 end, many of you are going to share this நான் testimony. விசுவாசிக்கிறேன். I believe that. உங்களை அநேகரை கர்த்தர் கட்டி எழுப்புகிறார். Many of you, God is building up. செம்மையானவருடைய கூடாரம் செழிக்கும். The upright tent shall flourish. அவருடைய கூடாரத்தில் துக்கம் இருக்காது.
இருக்காது. There's no sorrow in his life. வேதனை இருக்காது. No pain. சஞ்சலம் இருக்காது. No sullenness. ஏனென்றால் நீ தேவ சமூகத்தில் வாசம் பண்ணுகிறாய். Because you dwell in the presence of தேவ God. சமூகத்தில் நீ வாசம் பண்ணுகிறாய். Because you dwell in the presence of God. செம்மையான தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறாய். Now the upright will always praise God. அவருடைய நாமம் உயர்ந்தது. His name is exalted. பூமியிலே கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணுகிறார். This earth the Lord God make you to climb up on high places. பிதாக்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உனக்கு தருகிறார். God gives a blessing better than the blessing which he gave to your fathers. முன்பிருந்ததை காட்டிலும் இரட்டிப்பாக. Compared to past double fold. விழுந்து போச்சா கட்டப்படும் வீடு வாழ்க்கை. Your life if it is fallen it shall be rebuilt again. தாவீதின் கூடாரத்தை கட்டினவர். As the Lord God who built up rebuilt the tabernacle of David. குடும்பங்களை ஒன்றாக்கினவர். The God who gathered again this kind of families. If your life will be faithful. யாருடன் சிதறி கிடக்கிறாயோ. Everyone wherever you குடும்ப scattered. வாழ்க்கையில பிரிஞ்சு கிடக்கிறாயோ. Family life those who are separated. எல்லாம் ஒன்றாயிருவீங்க. You will be one again. ஒன்றாயிட்டு ஜெபிச்சு பாருங்க பாப்போம். And pray and see. எலியாவின் தேவன் அங்க இறங்கிடுவாரு. God of Elijah will descend. எலியாவின் தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். God of Elijah is in midst of us. தீர்க்கதரிசன வார்த்தையை கேட்டீங்க. You heard the prophetic word. அக்கினி இறங்க வேண்டுமானால் if you want to fire bring down fire. அன்றைக்குள்ள காலங்கள்ல those days ஆகாப் இஸ்ரவேலுக்கு தான் ராஜா. Ahab was king for Israel. யூதாவுக்கு ராஜா வேற இருக்கிறாங்க. There was different one for king of Judah. இஸ்ரவேலுக்கு தான் ராஜா. He was king of Israel. அங்க எலியா செய்த வேலை என்ன? What is the work of Elijah? ஆகாட கூட்டம் எல்லாம் அங்க இஸ்ரவேலுடைய கூட்டம் 10 கோத்திரம் மட்டும் தான் கத்திக் கொண்டிருக்குது. The 10 tribes of Israel they were all screaming and they were crying. எலியா அது செய்யல. Elijah did not do. 12 கல் எடுக்கறான். He took 12 tribes. எங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க 2 கோத்திரத்தா. He took 12 stones. அவர்களை கொண்டு வருகிறான். The 2 tribes is separated. 12 கல்ல வச்சு தாங்க பலிபீடம் கட்டுகிறான். With the 12 stones he built up the altar. யார் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி. Whoever is separated. யார் உன்னை பகைச்சு வெறுத்தாலும் சரி. Whoever hate you. உனக்கு விரோதமா செயல்பட்டாலும் சரி. Work against you. உன் வாழ்க்கையில் நீ சமாதானத்தை நாடு. Seek peace in your life. நீ அவர்களோடு ஒப்புரவாகுதலை நாடு. You seek to be reconciled. நீ அப்படி சமாதானத்தோடு ஒப்புரவாகுதலோடு நீ ஜெபிப்பாயானால். If you pray with peace and reconciliation. அப்படி ஒரு பலிபீடத்தை நீ கட்டுவாயானால். If you build up an altar like that. அந்த பலிபீடத்தில் தான் அக்கினி இறங்கும். Fire will descend down in that altar. அந்த பலிபீடத்தில் உள்ள அக்கினி தான் அங்கே சர்வாக தகன பலியை தகரிக்கும். And that fire shall burn the burnt offerings there. அவங்கள ஜெபத்துல சேர்க்க மாட்டேன். I will not they gather the ஜெபிக்க மாட்டேன். I will not pray with them. இந்தால போற சபைக்கு நான் போக மாட்டேன். I will not go to the church. இந்தாலோட கூட ஐக்கியமா இருக்க மாட்டேன். I will not have fellowship with them. இவங்க இருக்கிற வரைக்கும் நான் அவங்களோட சேர்ந்து இருக்க மாட்டேன். Until they are there I will not talk to them. நீ ஜெபிக்கிறது வீண். It's waste you pray. பிரயாசம் வீண். All your labors are waste. உன்னுடைய எல்லையில பிரயாசம் பண்ற அது ஒண்ணுமே கிடையாது. All your labors are waste. ஆண்டவரே சமாதானமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. Oh Lord help me to be in peace. ஐக்கியப்பட உதவி செய்யுங்க. Help me to be in fellowship. அந்த ஐக்கியத்துல தான் அக்கினி இறங்குச்சு. Now the fire descended down in அதனால fellowship. 12 கல்ல கொண்டு வந்தான். That's why he brought 12 stones. அவங்க நினைச்சிருப்பாங்க. Others would have thought நம்ம 10 கோத்திரம் தான்டா. we are only 10 tribes. இல்ல அது நம்ம விட்டு போறோம் நம்முடைய சகோதரர்கள். No our brothers those ஒரு ஹalleluya சொல்லுங்களே. they are all brothers. பக்கத்து சபைக்காரங்க வேணா இல்ல சொல்லலாம் அவங்க. Other churches may say you எங்களை விட்டு பிரிஞ்சவங்க சொல்லலாம். they may say you are separated. பின்பாட்டக்காரங்க சொல்லலாம். விழுந்து போனவங்க சொல்லலாம். நாங்க சொல்றோம் என் சகோதரர் சொல்றோம். But we say they are our brothers. அதனால நாங்க நீங்க எதுக்கு அங்க வந்துட்டு இந்த பாட்டை பாடுறீங்க? That's why they ask why are you singing this song? ஏன் அந்த பாட்டை நீங்க பாடணுமா? Why do you have to sing that song? அந்த ஜெபம் உங்களுக்கு தேவையா? You want that prayer? அதுபோல ஊழியம் வேணுமா? You want that ministry? அவர்களே எங்கள் சகோதரர். They are our brothers. நாங்கள் ஒருவராக தான் இருக்கிறோம். We are all one. நீ அத சொல்ல முடியுமா? நான் சொல்ற தைரியமாக. Will you be able to say so? எங்களுக்கு முன்னாடி உள்ள அப்போஸ்தலர் அந்த வார்த்தையை சொன்னாரு. Tell with that courage in the நாங்கள் ஒரே மேய்ப்பன் என்று சொல்லுகிறோம். We say one fold one shepherd. நாங்கள் ஒன்றாய் இருந்து அக்கினி இறக்க விரும்புகிறோம். We want to be one and bring down fire. அத சபை தேசத்துல எழுப்புதலை உண்டாக்கும். And only then will bring revival to the nations. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe that? அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வர காத்திருக்கிறார். God is waiting to bring that revival அவர்கள் down. மாத்திரமல்ல. Not only they. நீங்க மற்ற சபையில போய் பிரசங்கம் பண்ண மாட்டீங்களே? Why you do not go to other churches? கனடா போய் இருக்கும்போது நீங்க வர மாட்டீங்களே? Canada when I went நீங்கள் இந்தியாவில் உள்ள சிலோன் பெண்டிகாஸ்ட் மிஷன் சீஃப் பாஸ்டர். You are the chief pastor of Ceylon Pentecostal mission. நீங்க எப்படி அந்த சபையில வந்து பிரசங்கம் பண்ண மாட்டீங்களே? Why you do not go to that church and preach? ஏன்னா இந்த வர போகும்போது அடையாளத்தை காட்டிக்கிட்டு தான் நாங்க நடந்தேன். And this time I went with my sign, my image. நான் ஜிப்பாகாரதா. I am with my தமிழர்கள் தான். Yes I am Tamil. ஆகையினால் அங்க உங்க தேசத்துல பண்ற மாதிரி தான் நான் பண்ண போறேன் இனி இந்த வருஷத்துல. And as I am living in my country நான் வெள்ளக்காரங்கிட்ட பிரசங்கம் பண்ணா கோட் ஷூட்டோட வந்து நிக்கிறேன் அவன் தேசத்துக்கு ஏற்றவர்.
If I am preaching to the white people, I can come with coat suit. ஆகையினால் என் அடையாளத்தை எல்லாரும் பார்த்தாங்க. And everyone saw this sign. ஓ நீங்க போக மாட்டீங்களே. Oh, you do not go. எழுப்புதல் வேணுமானால் ஒன்றாக்கப்பட வேண்டும். Revival is needed. Everything should be united. கிங்ஸ்டன் என்கிற இடத்துல ஒரு பெரிய பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் மீட்டிங் நடந்துச்சு. There was pastors fellowship meeting in the place called மவுண்ட்ரியால், ஒட்டாவா, டொராண்டோ, இந்த மூன்று இடத்துல உள்ளவர்கள், டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவர்கள் ஒன்றா கூடினாங்க. Montreal, Toronto and Ottawa, all this district people all gathered. அந்த மூணு இடத்துல உள்ளவர்கள், டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவர்கள் ஒன்றாக கூடினாங்க. All they all gathered as one. ஒவ்வொரு வர பிரயாணம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி நானும் போனேன் அந்த இடத்துக்கு. And it's 4 hours 5 hours travels for everyone to come. இங்க இருந்து போறதுக்கு முன்னாடியே பாஸ்டர் தயாங்கற பாஸ்டர், Pastor Daya who was there, அவர்களை சொல்ல மறந்துட்டு அவர்கள் ரொம்ப என் மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க. he was so careful carrying them with இங்க me. போறதுக்கு முன்னாடி அந்த காரியங்களை இடத்துல சொன்னாங்க. Even before I go, நீங்க அந்த இடத்துல பாஸ்டர்ஸ்க்கு நீங்க ஆலோசனை கொடுக்கணும். you have to give counsel to the pastors. அநேக பெரிய தலைகளா இருந்தாங்க. The many big leaders, 500-1000 பேர் வச்சு சபை ஆராதனை நடத்தி கொண்டிருக்காங்க. those who are leading the church of 5,000, அவர்கள் எல்லாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை போல தாழ்த்தி அமர்ந்து இருக்கிறாங்க. they were all humbling like a lamb before. மேய்ப்பர்களுக்குரிய தன்மையை பற்றி அவர்கள் மத்தியில் எடுத்து சொன்னேன். I spoke about the characters of the நாம் pastor. எல்லாரும் ஒன்றாக்கப்படணும். We should be all one. அப்பதான் தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகும். Only there be a revival in the nation. உங்களுக்கு கர்த்தர் அப்ப தேசத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால், If you want a revival in அதற்கு the nation, எழுப்புதலுக்கு தான் கர்த்தர் எழுப்புதல் உண்டாக்குவதற்கு தான் நம்மை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். to bring the revival, God has gathered us as one. வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் வரனால அப்படிதான். Also in the house, நீங்க குடும்பத்துல சொந்த பந்தத்துல பிரிஞ்சு கிடக்குறீங்களா, சமாதானமா இருங்க. in the families you are separated, you should be one. அப்பதான் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும். Only then your prayers will be அப்பதான் உங்க answered. வியாதி சுகமாகும். Only then your sickness will be healed. அப்பதான் உங்க தரித்திரங்கள் மாறும். Only then the poverty will be changed. அப்பதான் உங்க குடும்பங்களுக்கு என்னென்ன நன்மை வரணுமோ எல்லாம் வரும். Only then the blessing supposed to come, a goodness supposed to come to your நன்மை family. வராதபடிக்கு அந்த தடை செய்யும். We hinder that. எந்த பாஸ்டர் வந்து ஜெபிச்சாலும் சரி, Whatever the pastor can come and pray. மரித்தோர் இருந்து ஒருத்தர் செத்து கிடந்து எழும்பி வந்து சொன்னாலும் அங்க ஒண்ணு நடக்காதுங்க. Even someone dead can raise up and come and இயேசு pray. அந்த வார்த்தையை சொன்னார், எழும்பி வந்தாலும் நடக்காதுப்பா. Jesus said even if he comes, it will not be okay. ஆகையினால் தேவ சமூகத்தில் ஒன்றாக்கப்படுவோம். Therefore let's be one in the presence of God. கர்த்தர் மகிமைப்படுத்த காத்திருக்கிறார். God is waiting to glorify. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? நாம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? Let us all submit. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we submit to your வசனங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். Lord, we submit ourselves to your word. உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, Live a faithful life. செம்மையான ஒரு வாழ்க்கை வாழ, Live an upright life. நீதிக்குரிய வாழ்க்கை வாழ, Live a life of justice. வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க, Walk in the light of the word of God. எங்களை நீர் ஏற்படுத்தி இருக்கீங்கப்பா. Lord, you have formed us. உண்மையா ஜீவிக்க எங்களுக்கு பலன் தாங்க. Give us strength. பலன் தாங்க. எல்லாரும் ஒப்பு Give us strength கொடுக்கிறீங்களா? to live. Everyone submit. எனக்கு பலன் தாங்கப்பா. Oh Lord, give us strength. இதற்கு என்ன அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. Lord, surrender and submit. நீ ஒப்பு கொடுப்பாயானா, If you submit and கிருபை surrender, உங்க மேல இறங்கும். a grace will ஒரு descend on you. அபிஷேகம் உங்க மேல இறங்கும். An anointing will ஒரு descend on you. ஆசீர்வாதத்தின் நிழல் உங்கள் மேல படும். A shadow of blessing shadow will move on you. உன் சுக வாழ்வு துளிர்க்கும். Your healthy life shall sprout சுக out. வாழ்வு துளிர்க்கும். Your healthy life shall sprout out. அது வறண்ட நிலத்தில் இருந்தாலும் Even if you are in dry land, துளிர்க்க ஆரம்பிக்கும். it will start to sprout. நம்பிக்கை பெருகும். Hope will increase. வல்லமையோடு கர்த்தர் செயல்பட God ஆரம்பிக்கிறார். will start to work with உள்ளங்க power. அளவுக்கு மேகத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். God shows the cloud. எலியாவின் தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். God of Elijah is in midst of us. கர்த்தர் வருஷத்தின் துவக்கத்தில் முடிவு ஆசீர்வாதமா இருக்க போகுது. The end of this year is going to be a blessing. மகிமையா இருக்க போகுது. It's going to be glorious. செம்மையானவருடைய வாழ்க்கை செழிக்கும். The upright's life shall flourish. மகிமைப்படுத்தின ஆண்டவர் God is glorified. மகிமைப்படுத்துவேன் சொல்றார். He says further he'll glorify உன் மூலமாக, by you, உன் பிள்ளைகள் மூலமாக, by your children. தேவ சன்னிதானத்தில் வந்து நீ சொல்ல போற. You are going to come and say in கர்த்தர் presence of தேவனுடைய God. பிள்ளையை கர்த்தரோடு பேசுகிறார். Child of God, Lord is speaking to you. வியாபாரத்தில் கர்த்தர் வளர God செய்யப்படுகிறார். is going to multiply your business. பெருக பண்ணுகிறார். He multiplies. ஆசீர்வதிக்கிறார். He blesses. தொழிலை He ஆசீர்வதிக்கிறார். blesses your profession. உன்னுடைய தொழில்ல உனக்கு ஆயுசு பலனை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். God gives you strength and life to போதும் போதும் சொல்லத்தக்க, as you say it's enough and enough. நன்மையினால் நிரப்புகிறார். He shall going to his good ஏனென்றால் என் சமூகம் உன்னோடு கூட இருக்கிறது. because my presence is with you. செம்மையான நீ என் சமூகத்தில் வாழுகிறபடியா, Because you are upright, you live in my உன் presence. வாழ்க்கை செழிக்கும். Your life shall flourish. தேவனுடைய பிள்ளை உன் வாழ்க்கை Child of ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். God, your life will be blessed. நீ You நன்மையை சுதந்தரிப்பாய். shall inherit goodness. நன்மையினால் You நிரப்பப்பட்டிருப்பாய். shall be filled with blessings. உன் வயது
கழுகுக்கு சமானமா இருக்கும். And your life shall be life of eagle. வாலிப வயதாக மாறும். It shall be turned as youth. பலன் கொண்டிருப்பாய். You shall be of strength. பலன் கொண்டிருப்பாய். You shall be of strength. ரெட்டையில் அடித்து பறப்பாய். You shall beat up your இந்த wings of பலன் life. எங்க இருந்து வந்துச்சு? From where this strength came? தேவ சமூகத்தில் உனக்கு கிடைக்கிற பலன். The strength from presence of God. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? கரங்களை தட்டி துதியுங்க. Clap your hands and தேவ praise. சமூகத்தில் கர்த்தர் உனக்கு தர பலன். And this strength which God gives being in His presence. தேவனுடைய பிள்ளையான சமூகத்தில் அந்த பலனை நீ பெற்றுக்கொள். And of God receives the strength. அந்த சமூகத்தில் ஆவியானவர் உன்னை நிரப்புகிறார். In this presence the Holy Spirit fills you. பலபல கரபௌரி பால கரபல கத்ரபல ஷகரபல கரப மகிமைப்படுத்துவேன் என்றாரே மகிமனின் பாசம் பெரியதே. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? மங்காத புகழுடன் வாழ்வோம் ஆசி பெற்றுயர்ந்திடுவோமே. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க.
தேவ வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. God's power is filling you. மகிமையினால் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. He's filling you with His glory. எல்லா இருள் உன்னை விட்டு வெளியே போகுது. Darkness fleeing out from you. அந்தகாரம் உன்னை விட்டு வெளியேறுது. Darkness getting out from you. உன்னை நெருக்கி கொண்டிருக்கிற வல்லமை உன்னை விட்டு வெளியேறுது. Powers which is compelling you is getting out வியாதி from you. உன்னை விட்டு வெளியேறுது. It's all getting out from you. பலவீனப்படுத்தி அடிமையாக்கி கொண்டிருந்தது. Disease and sickness which is அதற்கு உண்மையில அதிகாரம் கிடையாது. Oh, darkness. தேவனுடைய மகிமையின் ஆவி உனக்குள்ளே வாசமா இருக்குது. God's glorious spirit dwells in you. தேவனுடைய பிள்ளையை தேவனை மகிமைப்படுத்து. Child of God, glorify God. இயேசுவின் நாமத்தினாலே. Name of Jesus. வல்லமை. Powers. வல்லமை. Powers. இருளை நீக்குகிற வல்லமை. The power to change the darkness. கட்டுகளை உடைக்கிற வல்லமை. The power to break the bondage. சங்கிலிகளை தெறிக்கிற வல்லமை. The power to break the chains. கதவுகளை திறக்கிற வல்லமை. The power to open the doors. ஓ, நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறது. Hovering in the midst of us. உன்னை குணமாக்கும் வல்லமை. The power to heal you. அதிசயங்கள் சலப்பிக்கிற வல்லமை. The power of miracles and signs. அற்புதங்களை நிரப்பிக்கிற வல்லமை. The power of wonders. கட்டுகளை உடைக்குது. It breaks the bondages. நீ பயப்படாத. Do not fear. பில்லி சூனியம் உன்னை மேற்கொள்ள முடியாது. Black magic and witchcraft cannot பில்லி overcome சூனியம் you. உன்னை அழிக்க முடியாது. Witchcraft cannot overcome you. நீ தைரியமா சொல்லு. With courage say. குறுகி போக மாட்டேன். I will not be shortened. குறுகி போக மாட்டேன். I will not be bowing down. அழிஞ்சு போக மாட்டேன். I will not be perished. கூடாரம். My house. செம்மையான கூடாரம். My house is upright. நான் உண்மை உள்ளவனா இருக்கிறேன். I am faithful. எனக்கு யார் மேல கசப்பு இல்ல. I don't have bitterness on anyone. யார் மேல வெறுப்பு இல்ல. I don't have enmity on anyone. யார் மேல பகை இல்ல. I don't have hatred on anyone. எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். I love everyone. என்னுடைய இருதயம் No darkness. சுத்த இருதயமா இருக்கிறது. My heart is so clean. உன் ஆசீர்வதிக்கப்படுது. Your house will be உன் blessed. வாழ்க்கை Your ஆசீர்வதிக்கப்படுது. life will be blessed. உன் கூடாரம் செழிக்குது. Your tent shall flourish. மகிமை உனக்குள்ள வெளிச்சம் உண்டாகுது. Oh, there will be glorious light coming உன் into you. வீட்டுக்குள்ள தான் அற்புதம் நடக்குது. There's miracle in your house. உன் வீட்டுல உள்ள எண்ணெயை வச்சு தான் எல்லா ஆசீர்வாதம் வருது. Oh, keeping the oil in your house, everywhere it's blessed. உன் வீட்டுக்குள்ள தான் ஆசீர்வாதம். A blessing in your house. திராட்சரசம் வெளியில இருந்து வரல. The wine is not come from out. வெளியில கேட்டரிங்ல இருந்து வாங்கி கொடுக்கல குறைகளை மாத்துறதுக்கு. It's not from catering you're doing it. உன் வீட்டுல இருந்து தான் அங்க புறப்படுது அங்க ஆசீர்வாதம். Blessing starts out from your house. அங்க குறை வந்து போச்சு திருமண வீட்டுல. The house of wedding. எங்க இருந்து வருது? Where it started. அங்க இருந்து ஆசீர்வாதம். Blessing started from உன்னை பலப்படுத்துவா. He will strengthen you. ஓ என்னை ஐஸ்வரியவானாக்கினார். You make me rich. இந்த மனுஷன் மூலமா நான் உயர்ந்தேன். By this man. இந்த மனுஷன் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டேன். By this man I am blessed. சொல்ல கர்த்தர் இடம் கொடுக்கவே மாட்டார். God will not to make you to tell that. தேவனால் சேனைக்குள் பாய்ந்து. God will leap into. தேவனால் மதிலை தாண்டினே. Over the wall. தேவனால் ஜெயமற்றே. God victory. அப்படிப்பட்ட சாட்சியை உள்ள ஏற்படுத்துறார். God will form me as a testimony like this. அப்படிப்பட்டவங்க மேல ஒரு அபிஷேகம் உண்டாகுது. Oh, with no one can do that. ஆமா நான் தான் அந்த சாட்சி. I am your this உனக்குள்ளே the testimony. ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். Holy Spirit is talking. நீ தான் அந்த சாட்சி. You are the testimony. பெற்றுக்கொள்வ மேல வருகிற அபிஷேகத்தை. Receive your anointing. பெற்றுக்கொள் உனக்குள்ள இருக்கிற வல்லமையை. Receive your power. பலபல கரபல சபல கரபல கத்ரபல வல்லமை வல்லமை. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்றதை நிறைவேற்றுகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். Until whatever is told you, until it's full, he'll not leave you. அழைத்தவர் உண்மை உள்ளவர். He was called is faithful. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். He was called, he was faithful. அபிஷேகித்தவர் உண்மை உள்ளவர். He was anointed, he was தாவீதே, faithful. David, அவனை சவுலை தள்ளினது போல உன்னை நான் தள்ள மாட்டேன். as I rejected Saul, I will உன்னை not நான் தள்ள reject you. மாட்டேன். I will not reject you. உன்னை தூரத்துல விட்டுற மாட்டேன். I will not forgive you. பக்கத்துல அன்பின் கயிற்றில கட்டி உன்னை இழுத்து கொண்டே இருக்கிறேன். With the cord of love I bind you and pull you towards me. உன்னை என் பக்கத்திலே வச்சிருப்பேன். I'll keep you next to me. நித்தவர் அவர் அருகே. Always by you. நித்தவர் அருகே. Always by his side. என்னுடைய செல்ல பிள்ளை. You are my loving child. தாவீது சொல்றார் ஆண்டவர். You are my loving child. சாலமோன் சொல்றாரு. Told to Solomon. நித்தவர் அருகிலே. Always I am be with him. செல்ல பிள்ளை இருக்கிறேன். I am a loving child. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும். There are many children. செல்ல பிள்ளை ஒருத்தர் இருக்கிறாங்க. One loving child. தேவனுடைய சபையை உள்ள கர்த்தர் அந்த செல்ல பிள்ளையை அழைச்சிருக்கிறார். Church of God, God has called us. அவருடைய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். You have to always be in his presence. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்களேன். Clap your hands and glorify God. துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise him and worship him. பின்னாடி இருக்கிறவங்க. Those are behind. உங்க மேலே தேவனுடைய ஆவியானவர் உங்களை அபிஷேகிக்கிறார். Oh, the spirit of the Lord is anointing you. கடைசியில் இருக்கிறவங்க. Those are behind. ஓ கர்த்தர் உங்களை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். Lord is anointing you. கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டிருக்குது. The power of the Lord is filling you. ஒரு காற்று வீசுது. A wind is blowing. ஒரு காற்று வீசுது. Wind is blowing. சீயோனில் இருந்து வீசிக் கொண்டிருக்குது. It's blowing from Zion. இருந்து வீசிக் கொண்டிருக்குது. Going from north. நதி பாய்ந்து கொண்டிருக்கு சிங்காசனத்திலிருந்து. Oh, it's coming out from the throne. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. River, receive it. Praise the Lord, praise the Lord. Receive it. கரபாலா
திக்காராபாலாபாலாபாலா காராபாலா. கர்த்தர் கூட்டத்தை ஆசீர்வதித்தபடியினால The Lord God has blessed the meeting. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everyone praise God. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everyone praise God. பரிசுத்த ஆவியான கிரியைக்கு எல்லாரும் சத்தத்தை Everyone உயர்த்தி praise God for the work of the Holy Spirit. Praise the Lord. ஹalleluya ஹalleluya ஹalleluya.